வணக்கம், என் பெயர் ஹிமன்ஷு தவன். இன்று நாம் ஒரு நோயாளியிடமிருந்து ஒரு வினவலை பகிர்ந்து கொள்வோம். அதை நாம் ஒன்றாக தீர்க்க முயற்சிப்போம். நோயாளி தனக்கு இதுவரை எந்த பரிசோதனையும் செய்யப்படவில்லை என்று கூறுகிறார். ஆனால் அவர் விந்தணுக்களில் வலியை அனுபவித்து வருகிறார். நீண்ட காலமாக கருத்தரிக்க முயற்சித்து வெற்றி பெறவில்லை. அவர் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு அல்லது மலட்டுத்தன்மை காரணமாக வலி ஏற்பட்டிருக்கலாம் என்று கவலைப்படுகிறார். இப்போது இது ஒரு சரியான கேள்வியாகும், ஏனெனில் விரைகளில் வலி பல வேறுபட்ட காரணங்களால் ஏற்படலாம். டெஸ்டிகுலர் வலியின் மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்று தொற்று ஆகும். இது எபிடெர்மிட்டிஸ் போன்ற நிலைமைகளின் காரணமாக இருக்கலாம். இதில் எபிடெர்மல் அடுக்கு தொற்றுக்குள்ளாகிறது அல்லது இது ஆர்கிட்டிஸ் என்பதால் இருக்கலாம். இதில் விந்தணுக்களுக்குள் அழற்சி இருக்கிறது. இந்த நிலைமைகள் பாக்டீரியா அல்லது வைரல் அல்லது ஈஸ்ட் தொற்றுநோயிலிருந்து உருவாகின்றன. மற்றொரு காரணமாக விரைச்சிரை வலி வரிகோஸ் காரணமாக இருக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சம் இதுவே, ஏனெனில் டெஸ்டிகுலர் வலி வரிகோஸ் நோயின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்றாகும். ஆனால் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அனைத்து விந்தணு வலிகளும் வெரிகோஸ் சம்பந்தப்பட்டவை அல்ல, அதாவது விந்தணுக்களில் வலி வேறு சில காரணங்களாலும் இருக்கலாம். உங்களுக்கு டெஸ்டிகுலர் வலி வெரிகோஸ் காரணமாக உள்ளதா அல்லது இல்லையா என்பதில் உறுதியில்லை என்றால், அல்ட்ராசவுண்ட் செய்து வலியின் பின்னணியில் உள்ள காரணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மற்றொரு விளக்கம் அறிகுறியற்ற வெரிகோஸ் வீக்கம் வளர்ச்சியாக இருக்கலாம். இது குறைந்த விந்தணு எண்ணிக்கை நிலைமைக்கும் பங்களிக்கிறது. அறிகுறியற்ற வெரிகோஸில் வலி அவ்வளவு கவனிக்கப்படாது அல்லது இரத்தம் திரும்பும் போது மட்டுமே சில சமயங்களில் வலி இருக்கும். இருப்பினும் இது விந்தணு உற்பத்தியையும் தரத்தையும் பாதிக்கும், இதனால் மலட்டுத்தன்மை பிரச்சினைகள் ஏற்படும். வரிகோஸ் வெப்பநிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. இது விந்தணு உற்பத்தியை குறைத்து விந்தணுக்களின் தரத்தை குறைக்கிறது. இவை தவிர, உங்கள் விந்தாணுக்களுக்கு சமீபத்தில் காயம் ஏற்பட்டிருந்தால் அது நீண்ட கால வலியை உண்டாக்கக்கூடும். மேலும் நீங்கள் அதற்கு எந்த சிகிச்சையும் எடுக்காவிட்டால் அது நீண்ட காலத்தில் உங்கள் கருவுறுதலை பாதிக்கலாம். அல்லது யுடியை தொற்று ஏற்பட்டு அதனுடன் விந்தணுக்களில் வலி அதிகரித்திருக்கும். யுடியை தொற்று விரைகளுக்கு பரவியுள்ளது என்று அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் உங்களை சரியாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எனவே விந்தணுக்களில் வலி இருக்கும்போது பல காரணங்கள் உள்ளன. உங்களுக்கு இந்த வலியின் அறிகுறி இருந்தால் தயவுசெய்து உங்கள் அருகிலுள்ள எந்த மருத்துவரையும் அணுகவும், ஏனெனில் இந்த நேரத்தில் ஆலோசனை உங்களுக்கு முக்கியம். பிரச்சினைகளை அவை மோசமான நிலையை அடையும் முன்னரே நன்கு கவனித்து சரி செய்ய வேண்டும். நாம் அதிலிருந்து குணமடைந்தால் அது நமக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையாகும், ஏனெனில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சினையை அது முக்கியமான விஷயமாக மாறுவதற்கு முன்னரே தீர்த்துவிட்டீர்கள். இது உங்கள் கருவுறுதலை பாதிக்கக்கூடியது. அதனால்தான் உங்களைச் சுற்றியுள்ள எந்த மருத்துவரையும் அணுகுங்கள் என்று நான் கூறுகிறேன். நீங்கள் அவர்களுடன் பேசி உங்கள் அல்ட்ராசவுண்ட் செய்து கொள்ளலாம். அதன் மூலம் வலிக்கு பின்னாலுள்ள காரணங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். பாருங்கள், வலிக்கான காரணங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிவிட்டேன். இது எபிடெர்மைடிஸ், அழற்சி அல்லது வெரிகோசீல் ஆக இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம், அதனால் நாம் அதை புறக்கணிக்க கூடாது. இப்போது பல நோயாளிகள் அலோபதி, ஆயுர்வேதம் அல்லது ஹோமியோபதி அவர்களுக்கு பொருந்தாது என்று கூறுகிறார்கள். எனவே இங்கே என் ஆலோசனை எளிது. எந்த சிகிச்சை உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதோ அதுவே உங்களுக்கு சிறந்தது. உங்களுக்கு அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆயுர்வேத சிகிச்சை உதவுகிறது என்றால் அதுவும் அருமை. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நன்றாக உணரவும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும். உங்களுக்கு விரை வலி இருந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது சில தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கலாம். நானும் எனது குழுவும் சரியான தீர்வுடன் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறோம். காண்பித்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்கள்.